வணக்கம். முப்படை பயிற்சி மையம். தற்சமயம் டிஎன்எஸ்ஆர்பி கீ ஆன்சர்ஸ் வந்து வெளியான பிறகு பல்வேறு தரப்பிலிருந்து மாணவர்கள் வந்து தொடர்ந்து கட் ஆஃப் பத்தின தகவல்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறதால, தற்சமயம் தற்காலிகமா கட் ஆஃப் தகவல் வந்து வெளியிடுறோம். பின்னர் வந்து தெளிவான, துல்லியமான கணிப்புகள பின்னர் வந்து வெளியிடப்படும். சரிங்களா? சரிங்க. இப்போ ஒரு ஒரு சில ஒரு சின்ன ஒரு உண்மையான இன்சிடென்ட்ஸ் மூலமா உங்களுக்கு ஒரு சில விஷயம் உணர்த்தலாம்னு நெனைக்கிறேன். என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து சென்ற எஸ்ஐ தேர்வு, அதாவது 2015ஆம் ஆண்டு நடைபெற்ற எஸ்ஐ தேர்வுக்கான கட் ஆஃப். சரிங்க. இது எல்லாமே ஓசி எல்லா கேட்டகரிக்குமே. இதுல ஒரே ஒரு சின்ன இன்சிடென்ட் மட்டும் சொல்லிடுறேன். சரிங்களா? சரி, பார்த்தீங்க அப்படின்னா, இங்க பிசி கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 49.5 மதிப்பெண்கள் வந்து தகுதியா வந்து நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. உடற்தகுதி தேர்வுக்கு தகுதி மதிப்பெண்ணா நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. சரிங்களா? சரிங்க. பல்வேறு மாணவர்கள் இந்த சமயம் போலவே தான் அப்பவும் தேர்வு எழுதினவங்க, ஆ தேர்வு முடிவுகள் வெளியிடப்படலாம். அது பின்னர் வந்து நம்ம உடற்பயிற்சி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்ற எண்ணத்துல இருந்தாங்க. சரிங்களா? ஏன்னா இந்த மாரியே பல்வேறு நிறுவனங்கள்லேருந்து வெளியிடப்பட்ட கட் ஆஃப் தகவல்கள், இந்த மாதிரி இணையத்தில் கிடைச்ச தகவல்களை வச்சுக்கிட்டு இவ்வளோதான் இருக்கும் இவ்வளோதான் இருக்குன்ட்டு. சரிங்களா? அந்த கணிப்புகளின் அடிப்படையில் தங்களுடைய பயிற்சியை வந்து நிறுத்தி வச்சிருந்தாங்க. சரிங்களா? சரி, தேர்வு முடிவு வந்து பார்த்துக்கலான்ட்டு. சரி, இந்த 49 புள்ளி சரியா 49.5 மதிப்பெண்கள் பெற்றவரோட நிலையை பாருங்க. சரி, தேர்வு முடிவு அப்போ 49.5 மதிப்பெண் தகுதி இருக்கு. அவங்களாம் தகுதி அடைஞ்சாச்சு உடற்தகுதி தேர்வுக்கு. ஆனால் தேர்வு முடிவுகள் வெளியிட்டதுக்கு பிறகு வெறும் 15 நாட்கள்ல அவங்களுக்கு பிசிக்கல் எண்டுரன்ஸ் டெஸ்ட், சரிங்களா, உடற்தகுதி தேர்வு நடைபெற்றது. சரிங்களா? சரி, அப்போ ஒரு 15 நாட்கள்ல ஒரு மாணவரால் எந்த அளவுக்கு தயாராக முடியும் பார்த்துக்குங்க. அவங்கள ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இந்த தேர்வில் அவங்களால ஒரு 15 நாள் தான் கிடைச்சதால வெறும் ஒரு சிலர் வந்து வாய்ப்பே இழந்துட்டாங்க. ஒரு சிலர் வந்து 12 மதிப்பெண்கள் பெற்றிருந்தாங்க. சரிங்களா? அப்போ இங்க எழுத்து தேர்வு 49.5, உடற்தகுதி தேர்வில் 12 மதிப்பெண், மொத்தம் 61.5 மதிப்பெண்களை வந்து கையில் வச்சிருந்தாங்க உடற்தகுதி தேர்வுக்கு பின்னாடி. அப்போ தகுதி தேர்வுக்கு பின்புறம் பார்த்தீங்கன்னா 58.5 மதிப்பெண்களை நம்முடைய ஆணையம் வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு ஆணையம் வந்து நேர்முக தேர்வுக்கு தகுதியாக வந்து தகுதி இலக்கா நிர்ணயிச்சிருந்தாங்க. சரிங்களா? சரி, இப்பயும் வந்து தகுதி அடைஞ்சாச்சு 61.5 எடுத்ததால. சரி, கடைசி என்ன நடக்குது பாருங்க. கடைசி நேர்முக தேர்வில் வந்து மொத்தம் 10 மதிப்பெண்கள். சரிங்களா? 10 மதிப்பெண்களுக்கு ஒரு மாணவர் 7 மதிப்பெண்கள் பெற்றாரு. பார்த்தீங்கன்னா அவருக்கு மொத்தம் 68.5 மதிப்பெண்கள் கிடைச்சது மொத்தமா. ஆனா நீங்க ஒண்ணு யோசிக்கணும், பிசிக்கு கடந்த ஆண்டு ஃபைனல் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 71 மதிப்பெண். சரிங்களா? வித்தியாசம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 2.5 மதிப்பெண்கள். சரிங்களா? ஆனா அவர் இந்த 15 நாள் இல்லாம தேர்வு முடிவு வெளியிட்டிருந்தே இப்போ 15 நாள்லயே 12 மதிப்பெண் பெற முடிஞ்சதுன்னா, தேர்வு முடிஞ்ச நாள்ல இருந்தே அவர் சரியா பயிற்சி பண்ணியிருந்தா கண்டிப்பா அவரால் 15 மதிப்பெண்கள் பெற்றிருக்க முடியும். இங்கேயும் கூடுதலா 3 மதிப்பெண் கிடைச்சிருக்கும். கிடைச்சிருந்தா 71.5 இருந்திருக்கும். அவரும் இந்நேரம் வந்து சப் இன்ஸ்பெக்டர் ஆகியிருப்பார். சரிங்களா? சரி, இந்த தவிர நம் மாணவர்கள் யாருமே செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து முக்கியமாகவே வெளியிடப்படுது. சரிங்களா? சரி, நம்ம இப்போது கணிப்புகளுக்கு வருவோம். சரிங்களா? சரி, தற்போதைய கணிப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ பல்வேறு மாணவர்கள் பல்வேறு தரப்புகளில் தொகுக்கப்பட்ட தகவல்கள் அடிப்படையில் தான் இந்த கட் ஆஃப் வந்து வெளியிடுறோம். என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஆண் நபர்கள் பார்த்தீங்கன்னா 80லிருந்து 95 மதிப்பெண்ணுக்குள்ளார, சரிங்களா, அதிகபட்ச மாணவர்கள் வந்து இங்க தான் இருக்காங்க. சரிங்களா? இது மேல் கேண்டிடேட்ஸ். ஃபீமேல் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த 75லேருந்து இந்த 90 மதிப்பெண்ணுக்குள்ளாக பல பெண்கள் வந்து இருக்காங்க. சரிங்களா? சரி, இப்போ நம்ம இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 85 மதிப்பெண்களுக்கு மேலே இருக்கிறவங்க நிச்சயமா இங்க 80க்கு மேல இருக்கிற விமன் கேண்டிடேட்ஸும் 85 மதிப்பெண்கள் மேல இருக்க மேல் கேண்டிடேட்ஸும் 80 மதிப்பெண்களுக்கு மேல இருக்கிற விமன் கேண்டிடேட்ஸும் கட்டாயமா உடற்தகுதி தேர்வை பயிற்சி ஆகிறது சரியா இருக்கும். இதுல இருந்து ஒரு 5 மதிப்பெண் குறைவா இருக்கிறவங்களும் உடற்தகுதி தேர்வுக்கு பயிற்சி எடுத்து வச்சுக்கிறது ரொம்பவே நல்லதா இருக்கும். சரிங்களா? சரி, இப்போ நடந்து முடிந்த தேர்வு முடிவுகளை யாராலையும் மாற்ற முடியாது. சரிங்களா? இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம கையில தான் இருக்கு. சரிங்களா? அதனால தொடர்ந்து பயிற்சி பண்ணுங்க. சரி, வெற்றி அடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.